ஹலோ சூட்டீஸ்! நாங்க இன்னைக்கு போன இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிபில இருக்கிற ப்ரூக் ஹில்ஸ் மால் தான். ஸ்னோ ஃபேண்டஸிக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைமே கிடைக்கல. பட் இன்னைக்கு எப்படியாவது போயிரணும்டா அப்படின்னு இருக்கிற பிளான் எல்லாத்தையும் உள்ள தள்ளி வச்சுட்டு அடிச்சு புடிச்சு கிளம்பி போயிட்டோம். ஸ்னோ யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ சும்மாவே ஸ்னோ அப்படின்னா எனக்கு கண்ணில் பல்விரியும். அண்ட் இந்த அடிக்கிற வெயிலில் ஸ்னோவில் போய் ஃபன் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம். அண்ட் என்ட்ரன்ஸில் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் உள்ளே போயிட்டோம். பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அண்ட் வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை சுத்தமாக மறந்துட்டு உள்ள ஒரு தனி ராஜ்யத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனதும் நாங்கள் ஸ்னோ ரைடர்ஸ் நிறைய விளையாண்டோம். ஸ்னோவில் சறுக்கிட்டு வந்து விழுறது வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு. ஸ்னோ அலாங் வித் டிஜே அப்படிங்கிறது ஒரு அட்மைரிங்கான ஃபீல். உண்மையாலுமே குளு மணாலி போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐ ட்ரீட்னே சொல்லலாம். உள்ள கொஞ்சம் தூரம் அந்த பிரிட்ஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் சுற்றும் ஸ்னோ அண்ட் அழகான ஃப்ளார்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஸ்டஃப் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது செம்மையான ஃபீல். அண்ட் உள்ளே இருக்கிற கெஃபே தான் மறக்கவே முடியாத ஒரு தருணமாக இருந்துச்சு எனக்கு. ஹாட் சூப்ஸ் அண்ட் கோல்ட் காஃபி அண்ட் ஹாட் காஃபி இன் தட் கோல்ட் டெம்பரேச்சர் வாஸ் அடோரபிள்னு சொல்லலாம். சிம்பிளி அடோரபிளுங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஸ்னோவில் எப்படியெல்லாம் லைஃப்பில் விளையாடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த அளவுக்கு செரிஷபிள் மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்னோ ஃபேண்டஸியில் கிடச்சிது. பிகாஸ் குளு மணாலி இஸ் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் திங் இன் மை பக்கெட் லிஸ்ட். அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஒரு சாம்பிள் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஸ்னோ ஃபேண்டஸியில். அண்ட் உண்மையாலும் உள்ள ஒரு பெண்குயினாகவே மாறிட்டேன்னு நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஸ்னோவோட விளையாடுறது, தவழ்கிறது, பொருள்றது, ஒரு குழந்தை எப்படி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் க்ராலிங் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்னோவில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கே வந்து என்ன நினச்சா சிரிப்பாக வேடிக்கையாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஸ்னோ அப்படிங்கிறது என்னை அந்தளவுக்கு என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணோம். லைக் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது அண்ட் ஸ்னோ ஸ்கேட்டிங், ஐஸ் ஸ்கேட்டிங் அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டங்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ பேசுகிறதே வந்து வரலை. பிகாஸ் அங்கே 1 hour மேலே சஸ்டெயின் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 hours உள்ள நாங்கள் கண்டிப்பாக இது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காக எடுத்தே நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த 3 hours உள்ளே இருந்ததுனால எங்களுக்கு நாக்கெல்லாம் ரோல் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் அந்த என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தையே வராமல் அந்த நாக்கை கொஞ்சம் காம் பண்ணுறதுக்காகவே போய் ஹாட் சூப்ஸ் அண்ட் ஹாட் காஃபீஸ் குடிச்சிட்டே இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு கோல்ட் டெம்பரேச்சர். பட் எப்படியாவது அந்த 3 hours உள்ளே இருந்து சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்தோம். அண்ட் பட் நைஸ், தட் வாஸ் அ குட் ஃபீலிங் இல்லையா? பிகாஸ் ஸ்னோ அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் ரெகுலர் ரொட்டீனில் நம்ம பார்க்க மாட்டோம். பீப்புள் லிவிங் இன் கனடா, யூஎஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்னோ அப்படிங்கிறது எவ்ரி வின்டர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். நமக்கு இந்தியாவில் ஸ்னோ அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சான்ஸ் இல்லை இல்லையா? ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் லைஃப் டைமில் மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் குளு மணாலி போகலாம், கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம். பட் அந்த குளு மணாலியை மைண்டில் வச்சுட்டு இந்த ஸ்னோ ஃபேண்டஸியில் விளையாடுறதுங்கிறது தட் வாஸ் அ நைஸ் அண்ட் அமேசிங் ஃபீலிங். பிகாஸ் குளு மணாலி போனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அந்த சில்னஸை டாலரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இது நாங்கள் ஒரு சாம்பிள் பார்த்துக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் இந்த 3 hours சேலஞ்சை எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஏன்னா குளு மணாலி போயிட்டு நம்மளால் அங்கே கோல்ட் கிளைமேட்டை பேர் பண்ண முடியலை அப்படின்னா வி கான்ட் ரன் அவே இல்லையா? ஸோ தட்ஸ் வை வி ஹேட் இட் அஸ் அ டாஸ்க் அண்ட் சேலஞ்ச். ஸோ த ஸ்னோ ஃபேண்டசி சீம்ஸ் டு பி அ பெஸ்ட் அண்ட் செரிஷிங் பிளேஸ் ஃபார் மெனி ஆஃப் த ஸ்னோ லவர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் நாங்கள் பார்த்தப்போ கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. எங்கள் கிரிஷ் குட்டி பையன் அப்படிங்கிறதுனால விட்டுட்டு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரான பிளேஸில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் டாடா பை, டேக் கேர்.